தமிழக மக்களுக்கு செய்கின்ற காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு துரோகம். காங்கிரஸுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு ஏன் நீங்க படிப்படியா இழந்துட்டே வந்தீங்கன்னா, கோஷ்டிகள் மட்டும்தான் இருக்கும், தலைவர்கள் மட்டும்தான் காங்கிரஸ்ல இருப்பாங்க, தொண்டர்களே கிடையாது. இன்னைக்கு அது உயிர்ப்போட இருக்குன்னா, இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதுல திருமாவளவன் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. சோ அதை இவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா இங்க ஜெயிக்கலாம். அதை தாண்டி இவர் எலெக்ஷனுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஆர்வம் காட்டாம இருக்குது. உள்ளபடியே நமக்கு அதை அதிர்ச்சி அளிக்குது. நீங்க வந்தாலும் வரலாம், திமுக இங்க ஸ்ட்ராங்கா உங்களையும் சேர்த்துதான் ஜெயிக்க வைக்க போறாங்க. ஆனா உங்களோட பங்களிப்பு என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். இல்ல என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இங்க தொகுதி பங்கீடுல கேட்ட தொகுதிகள் கொடுக்கல, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க, அது கொடுக்கலங்கிற அதிருப்தியா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணியே ராகுல் காந்தி விரும்பலையா? இல்ல அப்படி கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது திமுகவோட நிலைப்பாடு கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா திமுகவோட பைலாவை நீங்க எடுத்து பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்திலே சொல்றாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுதான் திமுகவோட தாரக மந்திரம். இதை எந்த காலத்திலயும் மாத்த முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, நாளைக்கு யாரு தலைவரா வந்தாலும் இதுதான் அடிப்படை. ஏன்னா கொள்கையில் நிக்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 13 ஆண்டுகள் ஒரு கட்சி எதிர்கட்சியாவே இருக்காங்க, ஆனாலும் திருப்பி மீண்டு எழுந்து வராங்க. இந்தியாலே முதல்ல ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்சுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.